ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்திர அஸ்தமம், சந்திராஷ்டமம். அதை பற்றி பார்க்க போறது சந்திர அஸ்தமம். பார்த்தோம்னா சந்திராஷ்டமம், சந்திராஷ்டமம் என்னன்னா சந்திரன் பிளஸ் அஷ்டமம், சந்திரன் பிளஸ் அஷ்டமம். அஷ்டம்னா 8, அஷ்டம்னா 8. அதாவது என்ன அர்த்தம்னா கோச்சார சந்திரன் என்ற கோள் ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் பாவகத்துக்கு பயணம் செய்யும் நாள், 8ஆம் பாவகத்துக்கு பயணம் செய்யும் நாள் வந்து சந்திராஷ்டமம். 8ஆம் பாவகத்தில் பயணம் செய்யும் நாள் என்று சந்திராஷ்டமம். கோச்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலம் சந்திராஷ்டமம் நடக்கிறது. சரியா? கோச்சார சந்திரன் என்ற கோள் ஜென்ம ராசியில், கோச்சார சந்திரன் என்ற கோள் ஜென்ம ராசியிலிருந்து கோச்சார சந்திரன் என்ற கோள் ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலம் பயணிக்கக்கூடிய காலம் வந்து சந்திராஷ்டமம். வந்து சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் எனப்படும். சரி, உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய இது எடுத்துக்கொள்ளுங்க, என்னுடைய கட்டம் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? இதெல்லாம் வந்து நம்ம சந்துருவோட கட்டம் எடுத்துக்கொள்ளும். சந்துரு கட்டம், சந்துருவோட கட்டத்தை எடுத்துட்டு, சந்துரு கட்டம் இப்ப வந்து தயாரா இல்லை, வந்து எடுத்துக்கணும். சரி, இருந்தாலும் இப்போ மிதுன ராசி, மிதுன ராசி. சரியா? மிதுன ராசி இதுதான் வந்து ஜென்ம ராசி. இதான் வந்து ஜென்ம ராசி. இப்போ இந்த கோச்சார சந்திரன் வந்து கோச்சாரன் ஒரு ராசியிலும் 2.5 நாட்கள் இருப்பார். இதனால 2.5 நாட்கள் வந்து அவர் இருப்பார். அதாவது 2 இருந்து ஒரு 3 நாள் இருப்பார் வச்சுங்களேன். யாரு? கோச்சார சந்திரன் 2 நாள் வந்து இங்க இருப்பாரு, மேக்ஸ்ல இருப்பாரு. 2 நாள் வந்து சிவத்தில் இருப்பாரு. சரியா?
2 நாள் வந்து விதத்துல இருப்பாரு, அந்த மாதிரி இருப்பாரு. ரைட், இருப்பாரு. என்னன்னா இப்ப உதாரணத்துக்கு கேஸ் 1, மிதுன ராசி மிதுன ராசி வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு வச்சீங்க. இவருக்கு சந்திராசிரமம் எப்பொழுது ஏற்படும்? இதுதான் கேள்வியே சிம்பிளா இது பாருங்க. மிதுன ராசிக்காரருக்கு திருவாதிரை இருக்கிறதுக்கு திருவாதிரை சரியா, மிதுன ராசி திருவாதிரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து எப்போது ஏற்படும் அப்படின்னா, இந்த ஜென்ம ராசியிலிருந்து 8வது இடத்தில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது அவருக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். இப்போ இந்த ஜென்ம ராசி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ வந்து மிதுன 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 ராசிக்காரருக்கு மகர ராசியில வந்து மகர ராசியில சந்திரன் கோச்சார சந்திரன் பயணிக்கும் போது, இதுல கோச்சார சந்திரன் வந்து பயணிக்கும் போது இந்த ஜாதகருக்கு சந்திராஷ்டமம் ஏற்படும். சரி, அப்போ இதுல வந்து கோச்சார சந்திரன் வந்து எத்தனை நாள் இருப்பாரு? 2.5 நாள். இப்ப கோச்சார சந்திரன் வந்து 8ல வந்தாருன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அவருக்கு அப்படின்னா, அவருக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னா, மனநிலை நம்பர் 1. அவருக்கு அவருக்கு அந்த 1 மனநிலை வந்து தெளிவில்லாம இருக்கும். அன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் தெளிவில்லாமல், சந்திராஷ்டமம் வந்து ஒருத்தருக்கு ஏற்படும் போது மனநிலை தெளிவில்லாமல் இருக்கும். பாயிண்ட் 1. அடுத்து வந்து பாயிண்ட் 2 வந்து மனநிலை வந்து தெளிவில்லாம ஒருத்தர் வந்து இருக்கும்போது அவர் எடுக்கும் வந்து முடிவுகள் வந்து கரெக்டா இருக்குமா? நிச்சயமா முடிவு வந்து கரெக்டா இருக்காது. முடிவுகள் வந்து தவறாத்தான் இருக்கும். முடிவுகள் பிடிக்க தயக்கமா, சரியா? அதனால் சரியா, மனநிலை தெளிவில்லாம இருக்கும். அவ்வாறு இருக்கையில் அவ்வாறு இருக்கையில் அவர் எடுக்கும் முடிவுகள் தவறாக இருக்கும். எடுக்கும் முடிவுகள் எப்படி இருக்கும்? தவறாக இருக்கும். நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் துவங்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்காது. இந்த காலத்தில் துவங்கும் செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்காது. இருக்காது. சரி, இப்போ இந்த வந்து சந்திராஷ்டமம் இவருக்கு எப்பெல்லாம் வரும்? ஒரு மாசத்திற்கு ஒரு முறை வரும். மாதத்திற்கு சந்திராஷ்டமம் வந்து மாதத்திற்கு ஒரு முறை வரும். சந்திராஷ்டமம் மாதத்திற்கு ஒரு முறை வரும். சரியா? ஒரு முறைனா வரும். அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து எத்தனை நாள் இருக்கும்?
2 நாட்கள் இருக்கும். 2 நாள் வந்து எந்த வேலையும் செய்யாம எந்த முடிவு எடுக்காம இருக்க முடியுமா? அது கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான். அதனால வந்து என்ன பண்ணிட்டாங்க, இத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து சுருக்கிட்டாங்க. அந்த அந்த ராசிக்குன்னு பார்க்காம இந்த அந்த ராசிக்குன்னு பார்க்காம அந்த இதுக்குல்ல நட்சத்திரம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராசின்னு பார்த்தா ஒரு ராசியில வந்து 2 நாட்கள் வந்து அவரு இருக்காரு. 2 நாட்கள் எந்த வேலையும் செய்ய முடியாம வந்து இருக்க முடியாது. சரியா? அதனால சந்திராஷ்டமம் ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த ஜாதகர் வந்து என்ன ராசி? மிதுனம் ராசி. திருவாதிரை நட்சத்திரம். இவருக்கு எப்பப்பா வந்து இந்த சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னா, இந்த திருவாதிரை இருக்கு இல்லையா, இதிலிருந்து 17வது நட்சத்திரம் தான் அவருக்கு வந்து சந்திராஷ்டமம் வரும். 17வது. இப்போ சரியா? அப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து திருவாதிரை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17வது அப்போ 17வது, அதாவது இந்த ஜாதகருக்கு 17வது நட்சத்திரம் எது? திருவோணம். சரியா? அப்போ வந்து திருவாதிரை வந்து பிறந்தவங்களுக்கு என்ன சந்திராஷ்டமம் வந்து அதாவது ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் ஏற்படும். அப்படி பார்த்தா இந்த வந்து திருவாதிரைக்கு சரியா 17வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவோணம். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து திருவோணம் நட்சத்திரம் வரும்போது இவருக்கு சந்திராஷ்டமம். அப்போ இவரு எந்த முடிவும் வந்து இவரு எடுக்கக்கூடாது. மனக்குழப்பமா இருக்கும். எந்த செயலும் செய்யக்கூடாது. சரியா? எந்த செயலும் செய்யக்கூடாது. செஞ்சா அந்த செயல் சிறப்பா இருக்காது. இந்த காலத்தில் துவங்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்காது. இப்ப அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து புனர்பூசம். எனக்கு வந்து புனர்பூசம். இதுக்கு வந்து 17வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா அவிட்டம். சோ இந்த அவிட்டம் நட்சத்திரம் வரும்போது இந்த ஜாதகருக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. நான் பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து புனர்பூசம். எங்க புனர்பூசம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 அவிட்டம் வரும்போது எனக்கு சந்திராஷ்டமம் வந்து ஏற்படுகின்றது என்பதனை அறியவும். இதுல வந்து 2 ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை.
எதுன்னா 2 ராசிக்கு சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுன்னா விருச்சிக ராசி, நம்பர் 2 தனுசு ராசி. விருச்சிக ராசி, நம்பர் 2 தனுசு ராசி. ரைட்டு. சரிப்பா, எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா, எதுக்கு இவங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதனால இவங்களுக்கு மட்டும் அப்படின்னா, இப்போ இவரத்துக்கோ என்ன ராசி இது? விருச்சிக ராசி. விருச்சிகம், சரியா? சந்திரன் இந்த இதுல இப்போ இதான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி. சரிப்பா, இப்போ சரியா, என்னன்னா இது விருச்சிக ராசி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த ராசியில சந்திரன் நீச்சம், கரெக்டா? சந்திரன் நீசம். இந்த ராசியில சந்திரன் உச்சம், கரெக்டா? சந்திரன் உச்சம். 1 2 3 4 5 6 7, 7ஆம் வீடு நீசம். உச்சத்திலிருந்து 7ஆம் வீடு நீசம். அப்போ விருச்சிக ராசியிலேயே சந்திரன் நீசமாகிறார். அப்போ எப்பயுமே இந்த இந்த விருச்சிக ராசிக்காரங்க மனக்குழப்பத்தில் தான் இருப்பாங்க. அதனால தனியா விருச்சிக ராசின்னு சந்திராஷ்டமம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 1. 2வது தனுசு ராசி எடுத்துக்க. இது தனுசு ராசி. இது தனுசு ராசி. இது என்ன ராசி? இது கடக ராசி. இந்த இந்த கடக ராசியோட அதிபதி யாரு? இதனுடைய அதிபதி யாருன்னா, சந்திரன், கரெக்டா? இந்த தனுசு ராசிக்கு 8ஆம் வீடு யாரு? இது 1 2 3 4 5 6 7, 8ஆம் வீடு. அப்போ தனுசு ராசிக்கு ரெகுலராகவே 8ஆம் வீடு சந்திரன் தான். 8ஆம் வீடு கடகம், அதுல சந்திரன் தான். ஸோ இவங்களும் அப்படிதான் கன்ஃபியூஷன் தான் இருப்பாங்க. அதனால இந்த 2 ராசிக்கு நம்ம இது சந்திராஷ்டமம் தனியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? இதுக்கு சில இவங்க 2 பேருக்கு சில பரிகாரம்லாம் நம்ம குருஜி சொல்லிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பௌர்ணமி தினத்துல இரவில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்ய மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்னு சொல்றாரு. 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த திருப்பதி மற்றும் திருச்செந்தூர்ல பௌர்ணமியில இரவு தங்கணும் அப்படின்னு சொல்றாரு. பௌர்ணமி தினத்தன்று சந்திர தரிசனம் செய்வது நல்லது. 3ஆம் பிறை நிலா தரிசனம் செய்வது நல்லது. இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அதனால இதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்றது நல்லது. இதுல பாத்தீங்கன்னா திருப்பதி சந்திரனுக்கு உரிய வீடு. சந்திரனுக்கு உரிய
தலம். அதனால திருப்பதி போயிட்டு வந்தா திருப்புவரன்னு சொல்லுவாங்க. திருப்பதி போனா ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இங்க வந்து சந்திரன் தான் இந்த மனசுக்கு வந்து காரகன். ஸோ நீங்க வந்து திருப்பதி போயிடுவாங்கன்னா இந்த குழப்பம், சஞ்சலங்கள், மன நிம்மதி இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே சால்வ் ஆகும். ஆனா கரெக்டா வந்து பௌர்ணமிக்கு அன்னைக்கு போய் திருப்பதியில போயிட்டு தங்குறது மிக மிக சிறப்பா இருக்கும். நீங்க வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? நன்றி, நன்றி, நன்றி.